guys, welcome to தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. என்னடா எடுத்த உடனே குக்கரில் இருக்க கறியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். முந்தின வீடியோவை கீழே டேக் பண்ணுறேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி இருந்த வீடியோவில். பிரியாணி சாப்பிட்டுட்டு சும்மா டெசர்ட் மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் பிளானு. மாற்றி மாற்றி எக்ஸாம் இருந்ததால் போகவே முடியல. சரி, பசங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போனதால் ஈவினிங் டைமில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். ஆனால் அங்கே நிறைய விஷயம் இருந்தது. எஸ்பெஷலி உமன்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு தான் நிறைய வச்சுருந்தாங்க திங்ஸ்லாம். அதே மாதிரி இந்த ஆன்டிக் விஷயம்லாம் நிறைய இருந்தது. அந்த காலத்து பாத்திரம், அந்த காலத்தில் பிங்கானெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பாத்திரம்லாம் அதெல்லாம் இருந்தது. பசங்கிட்டலாம் எங்களுக்கும் முன்னாடி இந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த ஜுவல்லரி, ஷூஸு அதெல்லாம் கூட எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ரேட்டு எனக்கு தெரிஞ்சு, அதாவது என்னோட வியூவில் வந்து கொஞ்சம் ஹை தான் சொல்லுவேன் நான். மற்றபடி எக்ஸ்போ சூப்பராக இருந்தது, கண்ணை கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கலர் கலராக நிறைய ஸ்டால்ஸு, சொல்லவும் முடியாது அவ்வளோ ஸ்டால்ஸ். இதெல்லாம் வந்து டெரிகோட்டா அந்த மாதிரி டைப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மண்பானையில் குட்டி குட்டியாக மினியேச்சர் திங்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜூட் பேக்கில். ஆனால் அது உள்ளே போனாலே எப்படியும் ஒரு 4 to 5 hours ஆகும் வெறும் ஸ்டால்ஸை பண்ணிட்டு சுற்றி பார்க்கறதுக்கே. நாங்கள்லாம் எதுவும்லாம் வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு போயிருந்தோம். ஏன்னா எப்படியும் தெரியும், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஒன்று ஆன்லைனில் வாங்கிடுறோம், இல்லைனா நியர்பை சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரி வாங்கிடுறோம் இல்லையா. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நம்ம எக்ஸ்போவில் வாங்கலாம். ஏன்னா கொலுவில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஐடியாஸ் நல்லா கிடைக்கும், அது மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸு, இந்த மாதிரி லாக்கெட் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கிளாத்து தான் வந்து குர்த்தீஸும் ஷர்ட்ஸ்லாம் கேட்டோம். செம்ம ரேட்டு சொன்னாங்க. அதுதான் நானும் எங்கள் அக்கௌண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டூ மச் ஆஃப் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தோம். அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு இதை பார்த்த உடனே திவேஸ்வர் விளையாடணும்னு சொன்னான். சரி, உனக்கு தான் கால் சரியில்லையேடா அப்படின்னா, இல்லை நான் விளையாடுறேன்னா. அவனை பார்க்கும் போதே தெரியும் கால் தாங்கி தாங்கி நடப்பான். இருந்தாலும் விளையாடணும்னு அடம் பிடிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் விளையாட வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அதுதான் எங்கள் அக்கா கேட்குறா, கால் சரியில்லையே உனக்கு, ஏன் விளையாடுற அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விளையாட வச்சுட்டு அது கன் ஷூட் விளையாட போயிட்டோம். எப்போவுமே நான் பீச் போகும்போது அதை விளையாடணும்னு நினைப்பேன், ஆனால் என்னவோ தெரியாது விளையாட மாட்டேன், வந்துடுவேன். சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடணும். பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எடுத்த உடனே ஒரு பலூனை ஷூட் பண்ணிட்டான். ஓ பரவாயில்ல, நமக்கே இவ்வளோ திறமையா அப்படின்னு நினச்சிட்டான். அடுத்த ஷாட்டில் தம்பியும் ஷூட் பண்ணிட்டான், பரவாயில்லடா அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் பூஜாவும் அக்கா பொண்ணும் விளையாடினாங்க, அவங்களும் நல்லா தான் விளையாடினாங்க. இந்த மாதிரிலாம் எங்கன்னா போனால் தான் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா எதையாவது யோசிச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிற மாதிரி இருக்குது. நமக்கான டைமை நம்ம தான் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். மற்றவங்களே பார்த்துட்டு இருந்தால் நம்மளை யார் பார்த்துக்கிறது? அதனால் உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.